உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், அன்புக்குரிய தம்பி ஹரிஸ் யாரை ஆதரித்து பேசினார்? கடற்கரை பள்ளி கூட்டத்தில் என்று ரணிலை ஆதரித்து பேசினார். அவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள். நேற்று நடந்த கூட்டத்தில் திரும்பவும் போய் சேர்ந்தார். நேற்று பொத்தையிலில் நடந்த கூட்டத்தில் ஆக கூடுதலான மக்கள் சென்ற ஊர் கல்முனை ஊர். கல்முனையில் இருந்துதான் 6-7 பஸ் என்றது. இந்த மைதானத்துக்கு முன்னே உள்ள ஒரு 15-20 பெண்கள் அந்த கூட்டத்துக்கு சென்றதை கண்டேன். அதில் ஒரு பெண்களிடம் கேட்டபோது 5000 ரூபாய் காசு கிடைக்குதுமா, இதை எப்படி நாங்க ஊர்ற? அல்லாஹ் காவல், நீங்க போயிட்டு வாங்க. காசுக்காக எங்களை விற்கும் இந்த நிலைமை மாற வேண்டும். මට මේ වෙලාවේ කතාවක් කියන්නම ඕනේ. ඒක මං සිංහලෙන්ම කියන්නම්. මට දන්න සිංහලෙන් කියන්නම්. මගේ තාත්තා මං පොඩි කාලේ ඉඳලා මං දන්න දවසේ ඉඳලා මගේ තාත්තා අංකල් අනුරට විතරමයි සපෝට් කරන්නේ. හැමදාම මීටින් වලට යනවා. එයාට පුළුවන් හැම දෙයක්ම කරනවා. මං දවසක් මගේ තාත්තගෙන් ඇහුවා, ඔයා මෙච්චර දේවල් කරන එකෙන් ඔයාට මොකක් හරි ලාභයක් තියෙනවද කියලා. එදා මගේ තාත්තා කිව්වා, ඔයා ලාභය කියලා කියන ඒ ලාභය මට ලැබෙන්නේ. ඒ කියන්නේ ඔයාලට කන්න දෙන්නවත්, ඔයාලම ගන්නන්නවත් ඕන සල්ලි මට ලැබෙන්නේ. හැබැයි දුවේ ලාභයක් තියෙනවා. ඒ ලාභය තමයි ඔයාටත් ඔයා වගේ ඉන්න අනිත් ළමයින්ටත් හොඳ අනාගතයක්. මගේ තාත්තා විශ්වාස කළා අංකල් අනුරගේ නායකත්වයෙන් විතරමයි තමන්ගේ දරුවන්ට හොඳ අනාගතයක් ලැබෙන්න කියලා. මං විශ්වාස කරනවා ඒ විශ්වාසය මගේ තාත්තගේ හදවතේ විතරක් නෙමෙයි, අද මෙතන ඉන්න හැම දෙමව්පියන්ගේ හදවතේ තියෙනවා කියලා. ඒ වගේම මං විශ්වාස කරනවා අනාගතයේ අපේ අධ්‍යාපනය ව්‍යාපාරයක් විදිහට නැතුව සේවයක් විදිහට පවත්වයි කියලා. ඒ වගේම මම විශ්වාස කරනවා අපේ ෆ්‍රී এডুকেෂන් එක අපිට ලැබෙයි කියලා. ඒ කියන්නේ දෙන්නෙන් තියෙන ඒ නමට තියෙන இறுதியா ஒரு கேள்வி. இப்ப நாம 2 முக்கியமான வேட்பாளர்கள் இருக்காங்க. அதை தாண்டி ஜேவிபியினுடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவுல இந்த முறை பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த வளர்ச்சியானது இப்ப அடுத்த வரப்போற தேர்தலில் நாம தோத்து போனால், அந்த மக்களுடைய இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாமல் போனால், அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும்போது அது மிகப்பெரிய ஆதரவை அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி பத்தி உங்களுடைய? ஆனால் அது கடந்த கால வரலாறு, அதை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரம் அவங்களுக்கு கட்சியில் இருந்த இனவாதிகள் கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. அதனால் அந்த கட்சி ஓரளவுக்கு துப்புரப்படுத்தப்பட்டிருக்கு. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். இப்போ அண்மையிலேயே நான் கொஞ்சம் அனுரகுமார திசாநாயகம் விமர்சித்தேன். அதுலேயும் சில நியாயங்கள் இப்போ சொல்லப்படுவது, அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. உங்களுடைய மண்ணுக்கும் மண்ணுடைய மக்களுடைய கோரிக்கைக்கும் மரியாதையின் நிமித்தம் நாங்கள் எந்த ஒரு வேட்பாளரையும் போடாமல் அமைதி காத்த கட்சிதான் இந்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சி என்பதை இந்த ஊரிலே உள்ள புத்திஜீவிகளும் ஊரவர்களும் நீங்கள் மறக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். இணையிலே அடித்த பொழுது நாங்கள் கையை கட்டி கொண்டிருக்கவில்லை. திகனையிலே அடிக்கின்ற பொழுது அங்கு போய் நின்று களத்திலே நின்று எமது சமுதாயத்துக்கு நடந்த அநீதிக்கு எதிராக அந்த ஆயுததாரிகளோடு சேர்ந்து, ஆயுத படையோடு சேர்ந்து அதற்கு எதிராக நின்றவர்கள். அது மாத்திரமல்ல, திகனையிலே எங்களுடைய காலம், அந்த காலத்திலே நாங்கள் இரவு பகலாக அதற்கு எதிராக பாடுபட்டவர்கள். கிரேன் பாசிலே பிரச்சனையா அங்கு. எனவே அது மாத்திரமல்ல, இதற்கு முன்னர் பல பிரச்சனைகள் வந்த பொழுது இந்த இளைஞர்களை காப்பாற்ற வேண்டிய தேவை எங்களுக்கு ஏற்பட்டது. எனவேதான் இந்த மக்களுக்காக மக்கள் காங்கிரஸை உருவாக்கினோம். இன்று இருக்கின்ற மேடையில் இருக்கின்றவர்கள் சாட்சி. எவ்வாறான நல்லவர்கள், சமூக உணர்வுள்ளவர்கள், சமூகத்தை பற்றி கவலைப்படுகின்றவர்கள், சமூகத்துக்காக வேலை செய்கின்றவர்கள் இந்த கட்சியிலே நாளுக்கு நாள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கட்சி வளர்ந்து